முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் நாளை உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு என கணிப்பு. மத்திய பாஜக அரசை கண்டித்து விவசாயிகள் ஜோடி பேரணி. டெல்லியில் பாதுகாப்பு படையினர் குவிப்பு. பட்டப்படிப்புகளில் பாடப்பிரிவு தேர்வு விவகாரம். விரும்பியதை தேர்வு செய்ய விதிமுறைகளில் மாற்றம். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவே மேல்முறையீடு. சட்ட அமைச்சர் ரகுபதி விளக்கம். ஆயத்த ஆடைகள் மீதான சேவை வரி உயர்வு பரிந்துரைக்கு உற்பத்தியாளர்கள் எதிர்ப்பு. 1 லட்சம் பேர் வேலை இழக்க நேரிடும் என எச்சரிக்கை. வணக்கம். வணக்கம். வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகி கடந்த மாதம் 30ஆம் தேதி மாமல்லபுரம் அருகே கரையை கடந்த பெஞ்சல் புயல் வட மாவட்டங்களை புரட்டி போட்டது. இந்த பாதிப்பிலிருந்து விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில் வங்கக்கடலில் நாளை புதிதாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்றும், காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழகம் மற்றும் இலங்கை கடலோர பகுதிகளை நோக்கி வரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாகும் என்றும், அதைத் தொடர்ந்து மற்றொரு தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. எனினும் புயல் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. இந்த 3 மாவட்டங்களிலும் ஜனவரி 2ஆம் தேதி முதல் 10ஆம் தேதிக்குள் அரையாண்டு தேர்வுகளை நடத்துமாறு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மழைநீர் வடிந்த பிறகு முறையாக பள்ளி திறக்கும் போது 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகளை நடத்தவும் பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தடை உத்தரவை மீறி தலைநகர் டெல்லி நோக்கி பஞ்சாப் விவசாயிகள் இன்று பேரணி செல்ல உள்ளதால் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். வேளாண் பயிர்களின் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லிக்கு செல்வோம் போராட்டத்தை பஞ்சாப் விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். சம்யுக்தா கிசான் மோர்ச்சா, கிசான் மஸ்தூர் மோர்ச்சா ஆகிய சங்கங்களைச் சேர்ந்த விவசாயிகள் டிராக்டர்களில் பஞ்சாப், ஹரியானா இடையே அமைந்திருக்கும் ஷம்பு எல்லையில் நேற்று முன்தினம் குவிந்தனர். அவர்களுடன் பஞ்சாப் காவல்துறை உயர் அதிகாரிகள் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காவல்துறையினர் டெல்லி நோக்கி அமைதியாக நடைபயணம் மேற்கொள்ளப் போவதாகவும், டிராக்டர் பேரணி நடத்தப் போவதில்லை எனவும் விவசாயிகள் உறுதியளித்துள்ளதாக கூறினர். இந்நிலையில் டெல்லியில் 4 பேர் கூட தடை விதிக்கப்பட்டிருப்பதால் விவசாயிகள் ஜோடியாக, அதாவது 2 பேராக ஷம்பு பகுதியில் இருந்து டெல்லி நோக்கி இன்று மதியம் பேரணி தொடங்குவார்கள் என விவசாய சங்க தலைவர் திரு சர்வான் சிங் பந்தே தெரிவித்துள்ளார். தங்கள் பேரணியை அரசு தடுத்து நிறுத்தினால் அது தார்மீக வெற்றிதான் என்றும் அவர் தெரிவித்தார். போலீசாரின் கெடுபிடியை பார்க்கும்போது இது பஞ்சாப், ஹரியானா எல்லை போல் தெரியவில்லை, மாறாக சர்வதேச எல்லை போல தெரிகிறது என்றும் விவசாய சங்க தலைவர்கள் குற்றம் சாட்டினர். விவசாயிகளின் அறிவிப்பை அடுத்து ஹரியானா எல்லை பகுதியில் துணை ராணுவ படையினரும் குவிக்கப்பட்டுள்ளனர். விவசாயிகளின் பேரணி காரணமாக டெல்லியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இளநிலை மற்றும் முதுநிலை பட்டப்படிப்புகளில் முந்தைய பாடப்பிரிவு அல்லாமல் எந்த பாடப்பிரிவையும் மாணவர்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம் என யுஜிசி விதிமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. +2 மற்றும் இளநிலை பட்டப்படிப்புகளில் அறிவியல் சார்ந்த பிரிவை தேர்ந்தெடுக்கும் மாணவர்கள் இளநிலை மற்றும் முதுநிலை பட்டப்படிப்பில் சேரும்போது அதே பாடப்பிரிவில் மட்டுமே தற்போது சேர முடியும். பாடப்பிரிவை மாற்ற முடியாது. இந்நிலையில் இந்த விதிமுறையில் யுஜிசி எனப்படும் பல்கலை மானிய குழு மாற்றம் செய்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த யுஜிசி தலைவர் திரு ஜெகதீஷ்குமார், +2வில் ஒரு குறிப்பிட்ட பாடப்பிரிவில் படிக்கும் மாணவர் இளநிலை பட்டப்படிப்பில் சேரும்போது அதே பாடப்பிரிவு அல்லாமல் தன் விருப்பத்துக்கு ஏற்ப வேறு பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுத்து படிக்கும் வகையில் விதிமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இதற்கு தேசிய அளவில் அல்லது பல்கலை அளவில் நடத்தப்படும் நுழைவுத் தேர்வில் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றால் போதும் என்ற அவர், இதே விதிமுறை முதுநிலை பட்டப்படிப்புக்கும் பொருந்தும் என்று கூறினார். இது மாணவர்கள் பல்வேறு பாடப்பிரிவிலும் தங்கள் கற்றல் திறனை விரிவுபடுத்திக் கொள்ள உதவும் என்ற திரு ஜெகதீஷ்குமார், கல்வி நிறுவனங்களில் உள்ள இடங்களின் அடிப்படையில் மாணவர்கள் 2ஆம், 3ஆம் அல்லது 4ஆம் ஆண்டு படிப்புகளில் நேரடியாக சேரவும் விதிமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அது மட்டுமின்றி ஒரே நேரத்தில் 2 இளநிலை அல்லது 2 முதுநிலை பட்டப்படிப்புகளிலும் சேரலாம் என்றும் அவர் தெரிவித்தார்.
ஆண்டிற்கு இருமுறை மாணவர் சேர்க்கை நடத்துவதற்கும் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக திரு ஜெகதீஷ்குமார் கூறினார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவான நீதியை பெற்றுத்தரவே உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருப்பதாக சட்ட அமைச்சர் திரு ரகுபதி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் கடந்த ஜூன் மாதம் விஷச்சாராயம் குடித்து 69 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வரும் நிலையில் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி கடந்த 20ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. சிபிஐ வசம் வழக்கை ஒப்படைத்தால் விசாரணை முடிய காலதாமதமாகும். எனவே தமிழக காவல்துறை விசாரணையை தொடர்ந்து நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் என அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கு அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்டோருக்கு நீதி கிடைப்பது தாமதமாகும் என்பதால் தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருப்பதாக திரு ரகுபதி விளக்கம் அளித்துள்ளார். கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் சிபிசிஐடி போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் குற்றவாளிகள் உடனே கைது செய்யப்பட்டதாகவும் கூறியுள்ளார். சம்பவம் குறித்து விரிவாக விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி திரு கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு அதுவும் விசாரணை நடத்தி வருவதாக திரு ரகுபதி தெரிவித்துள்ளார். கள்ளச்சாராயம் விற்போருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்க தமிழக அரசால் சட்ட திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ள அமைச்சர் குற்றத்தில் தொடர்புடைய 24 பேர் கைது செய்யப்பட்டு அதில் 17 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இறுதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் சிபிஐ விசாரணை வழக்கின் வேகத்தை தாமதப்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ள திரு ரகுபதி தன் மீதான ஊழல் குற்றச்சாட்டிற்கு சிபிஐ விசாரணை வேண்டாம் என உச்சநீதிமன்றத்தில் தடை உத்தரவு வாங்கிய எடப்பாடி திரு பழனிசாமி இதில் மட்டும் சிபிஐ விசாரணை கோருவது கேலி கூத்தாக இருப்பதாக விமர்சித்துள்ளார். ஆயத்த ஆடைகள் மீதான 18% சரக்கு மற்றும் சேவை வரிக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள உற்பத்தியாளர்கள் இதனால் 1 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழப்பார்கள் என்று கவலை தெரிவித்துள்ளனர். ஆயத்த ஆடைகள் மீது தற்போது 5% உள்ள ஜிஎஸ்டி வரியை 18% அதிகரிக்க மத்திய அமைச்சர்கள் குழு பரிந்துரைத்துள்ளது. 1500 முதல் 10,000 ரூபாய் வரையுள்ள ஆயத்த ஆடைகளுக்கு 18% ஜிஎஸ்டி விதிக்கவும் அமைச்சர்கள் குழு பரிந்துரைத்துள்ளது. 10,000 ரூபாய்க்கு மேல் விலையுள்ள ஆயத்த ஆடைகள் மீது 28% ஜிஎஸ்டி விதிக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள உற்பத்தியாளர்கள் ஆயத்த ஆடைகள் மீதான ஜிஎஸ்டியை உயர்த்துவதால் விற்பனை பாதிக்கும் என்று கவலை தெரிவித்துள்ளனர். ஆயத்த ஆடைகள் விற்பனை பாதிக்கப்பட்டால் 1 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் நிலை ஏற்படும் என்றும் அவர்கள் கூறினர். ஜிஎஸ்டி வரி உயர்வால் திருப்பூர் பின்னலாடை தொழில் முடங்கும் அபாயம் ஏற்படும் என உற்பத்தியாளர்கள் எச்சரித்தனர். அரசாங்கம் ஜிஎஸ்டி ஒரு வியாபார மாதிரியே பண்ற மாதிரி இருக்குது. அரசாங்கம் மக்களுக்கு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிங்கிறது பெரிய சுமையா மாத்திட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில ஜிஎஸ்டி கவுன்சில் ஜிஎஸ்டி அதிகப்படுத்துறது மீண்டும் ஒட்டுமொத்த ஜவுளித்துறையில் பாதிக்குங்க. ஜிஎஸ்டி வரி உயர்வால் ஆயத்த ஆடை தொழில்துறையின் வருமானம் 25% குறையும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே வரியை உயர்த்தும் பரிந்துரையை கைவிடுமாறு ஆயத்த ஆடை தயாரிப்பாளர்கள் சங்கம் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் திரு அப்பாவுக்கு எதிரான கிரிமினல் அவதூறு வழக்கு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து அதிமுக தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. சென்னையில் கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய திரு அப்பாவு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்த நேரத்தில் 40 அதிமுக எம்எல்ஏக்கள் திமுகவில் சேர தயாராக இருந்ததாகவும் ஆனால் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அதனை ஏற்க மறுத்துவிட்டதாகவும் கூறியிருந்தார். இந்த பேச்சு அதிமுக எம்எல்ஏக்களுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக கூறி திரு அப்பாவுக்கு எதிராக அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் திரு பாபு முருகவேல் அவதூறு வழக்கை தாக்கல் செய்தார். இவ்வழக்கை எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் விசாரித்து வந்த நிலையில் திரு அப்பாவு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அவர் மீதான கிரிமினல் அவதூறு வழக்கை ரத்து செய்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் திரு பாபு முருகவேல் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதி திரு ரிஷிகேஷ் ராய் அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் திரு நாகமுத்து அதிமுக எம்எல்ஏக்கள் 40 பேர் திமுகவில் இணைய தயாராக இருந்ததாக திரு அப்பாவு பேசியது அவதூறுதான் என்று கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு உறுப்பினர்கள் தாவுவது இயல்பான ஒன்றுதான் என்றும் அதில் என்ன அவதூறு உள்ளது என்றும் வினவினர்.
கட்சித்தாவல் தடை சட்டத்தில் கூட குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான உறுப்பினர்கள் மொத்தமாக மாற்றுக் கட்சிக்கு மாறும்போது அனுமதிக்கப்படுவதை நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். அதனால் திரு அப்பாவுவின் பேச்சில் அவதூறு ஒன்றும் இல்லை என்றும் வழக்கை தள்ளுபடி செய்யப் போவதாகவும் தெரிவித்தனர். இதையடுத்து வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டாம், வாபஸ் பெற அனுமதிக்க வேண்டும் என அதிமுக தரப்பு வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்தார். அதனை ஏற்ற நீதிபதிகள் மனுவை வாபஸ் பெற அனுமதி அளித்து வழக்கை முடித்து வைத்தனர். தென்பெண்ணை பாலாறு இணைப்பு திட்டம் நிறைவேற்றப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஃபெஞ்சல் புயல் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் அதிக அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக கூறினார். சாத்தனூர் அணையிலிருந்து கடலுக்கு செல்லும் தண்ணீர் தென்பெண்ணை ஆற்றில் வழிந்து பாலாற்றில் கலந்துவிட்டால் எப்போதும் தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் என்று அவர் கூறினார். தென்பெண்ணை ஆற்றில் அதிகமான தண்ணி வந்ததா பெரிய பிரச்சனை. கிருஷ்ணகிரி டேமே பீரிட்டு வந்துருச்சு. கிருஷ்ணகிரி விட்டா நேரா சாத்தனூர் தான் போனோம். சாத்தனூர் விட்டா கடலுக்கு போனோம். ஆகி போச்சு. ஆகையினால இதை வைத்து நேற்றே நான் ஒரு முடிவு பண்ணேன். எப்படியாவது இந்த மாதிரி நேரத்திலாவது தென்பெண்ணை ஆற்றிலை வழிந்து வருகிற தண்ணீரை ஏற்கனவே நம்ம வடேதா ஏரி வரை கொண்டு வந்துட்டேன். காத்துங்கரைன்னு ஒரு ஏரி இருக்கு, அது கொண்டு வந்துட்டோம்னா அங்கிருந்து நேரா அந்த தண்ணீரை பாலாத்துல கலக்க விட்டுட்டோம்னா எப்ப பார்த்தாலும் பாலாத்துல தண்ணி போகும். தமிழகத்தில் 48 அணைகள் உள்ளதாக கூறிய திரு துரைமுருகன் இனி அணை கட்டுவதற்கு இடமில்லை என்று தெரிவித்தார். ஆகையால் தான் தற்போது தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்துள்ளதாக திரு துரைமுருகன் கூறினார். ஆறுகளுக்கு நடுவே ஆங்காங்கே தடுப்பணைகள் கட்டப்படும் என்று அவர் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அதி கனமழையால் 3000 ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் நீரில் மூழ்கி முளைத்து விட்டதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். ஃபெஞ்சல் புயலால் கொட்டிய பெருமழையால் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் கடுமையாக சேதமடைந்தன. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே வயல்வெளிகளில் தேங்கிய நீர் 5 நாட்கள் ஆகியும் வடியாததால் நெற்கதிர்கள் முளைக்க தொடங்கிவிட்டன. மேல்மலையனூர் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளான துரிஞ்சம்பூண்டி, கப்பலாம்பாடி, அவலூர்பேட்டை, தாயனூர், கெங்கபுரம், பெருவளூர், மேட்டுவயலாமூர், கோயில் புரையூர், செவலபுரை உள்ளிட்ட கிராமங்களில் சாகுபடி செய்த நெற்பயிர்களும் நீரில் மூழ்கின. சுமார் 3000 ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த கதிர்கள் நீரில் மூழ்கி பதராக மாறியுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இது வரைக்கும் நாங்கள் இது மாதிரி மழையை நாங்கள் பார்க்கல. அப்பேற்பட்ட மழை பெஞ்சு ஒரே நாளாக நம்பிட்டு போயிடுச்சு. இதில் எங்களுக்கு எல்லாம் கதிர் சாய்ந்தின்னு இருக்கிற சமயத்தில் கதிர் விளைஞ்சின்னு இருக்குது, எல்லாமே சாஞ்சி போச்சு. தண்ணியில் வெள்ளத்தில் இருக்குது. நாங்கள் இது வரைக்கும் யார்கிட்டயும் நாங்கள் சொல்லி பார்க்குறோம். யாராவது வந்து பார்ப்பாங்கன்னு டிவியில் கீழே பார்க்குறோம், வந்து சொல்லுவாங்க எங்கள் பகுதிக்கு வருவாங்கன்னு சொன்னால் இது வரைக்கும் யாரும் வரல. இந்த அளவுக்கு முளைச்சி இருக்குது, யாரும் எங்களுக்கு வந்து பார்வையிடலை, எந்த ஒரு அதிகாரியும் பார்வையிடலை. எங்களுக்கு அடுத்த பயிர் வைக்கிறதுக்கு எதனா ஒரு நஷ்டீடாக கவர்மெண்ட்லேருந்து எதனா ஒரு அதிகாரி வந்து பார்வையிட்டு எங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் யாரும் வந்து எங்களுக்கு பார்வையிடலை. 10 நாளில் இது அறுக்க வேண்டிய விளைச்சல். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களை வருவாய்த்துறை அதிகாரிகள் பார்வையிடவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டினர். வரலாறு காணாத அளவில் கொட்டிய அதி கனமழையால் வாழ்வாதாரம் இழந்துள்ள தங்களுக்கு தமிழ்நாடு அரசு உதவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். விளைநிலங்களில் தேங்கும் மழைநீர் வெளியேற முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்றும் விவசாயிகள் கேட்டுக்கொண்டனர். இதற்கிடையே புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய நாளை மறுநாள் மத்திய குழு வரவுள்ளது. இந்த குழு 2 நாட்கள் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சி அருகே சாலையில் பள்ளம் தோண்டிய போது மண் சரிவில் சிக்கிய தொழிலாளி 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் பத்திரமாக மீட்கப்பட்டார். ஸ்ரீரங்கம் யாத்ரி நிவாஸ் பகுதியில் உள்ள பஞ்சக்கரை சாலையில் குடிநீர் குழாய் பணிகளுக்காக மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர்கள் நேற்று பள்ளம் தோண்டினர். அப்போது திடீரென ஏற்பட்ட மண் சரிவில் திருச்சி மிளகுபாறையைச் சேர்ந்த செல்வம் என்ற தொழிலாளி மண்ணுக்குள் சிக்கிக் கொண்டார். சுமார் 15 அடி ஆழத்தில் தொழிலாளியின் இடுப்பு அளவிற்கு மண் சரிந்தது. சக தொழிலாளிகளால் மீட்க முடியாத நிலையில் தீயணைப்புத் துறையினர் வரவழைக்கப்பட்டனர். இதையடுத்து மண் மேலும் சரியாமல் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்ட தீயணைப்புத் துறையினர் செல்வத்தை சுற்றியிருந்த மண்ணை அகற்றி பத்திரமாக மீட்டனர். கார்பரேஷன் பைப்பு வந்து டேமேஜ் ஆனதால் அதை வந்து இப்போ ஒர்க் பண்ண வந்திருக்காங்க. அதை மண் சரிவில் சிக்கிட்டாரு. இப்போ ஃபயர் சர்வீஸு, ஊர் பொதுமக்கள் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி இப்போ எல்லாம் சேஃபாக எடுத்தாச்சு. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. மீட்கப்பட்ட தொழிலாளி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பள்ளம் தோண்டும் போது உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் மேற்கொள்ள வேண்டும் என மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தீயணைப்புத் துறையினர் அறிவுறுத்தினர். ஃபெஞ்சல் புயல் மழையால் செய்யாறு பகுதியில் நெசவு தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதால் நிவாரணம் வழங்க வேண்டும் என கைத்தறி தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்யாறு மற்றும் அதன் சுற்று வட்டார கிராமப்புறங்களில் கைத்தறி நெசவு தொழில் பிரதானமாக உள்ளது. மழைக்காலங்களின் போது கைத்தறி நெய்யும் கால்குடியில் தண்ணீர் ஊற்று ஏற்படுவதுடன் அளவுக்கு அதிகமான குளிர்ச்சியால்
பட்டு நூல் தொய்வு மற்றும் பட்டுச்சேலை நெய்வதற்கான டிசைன் அட்டைகள் ஊறிவிடுவதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர். இதனால் மழைக்காலங்களில் கைத்தறி நெசவுப் பணி 3 மாதங்கள் வரை தொழில் பாதிக்கப்பட்டு வருமானமின்றி வாடுவதாக அவர்கள் கூறினர். ஆண்டுதோறும் மழைக்காலங்களில் பாதிக்கப்படுவது தொடர்கதையாக உள்ளதால் மீன்பிடி தடைக்காலங்களில் மீனவர்களுக்கு வழங்குவதைப் போல தங்களுக்கும் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என நெசவு தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் வேலை செய்து கிட்ட மட்டும் இந்த பெஞ்சம் புயல்னால வேலையே செய்து இன்னைக்கு 20 நாள் ஆகுது. சும்மாவே உட்காந்துங்க. நீங்களே பார்த்தீங்க, அட்டை நாங்கள் கையில் நைனா அட்டையில் தான் நெய்ய முடியும். எங்களால் எலக்ட்ரானிக் ஜாக்கெட்டு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா முதல்ல வைக்க முடியாது. எங்களால் முடிஞ்சது அட்டையை கொடுக்குறாங்க, நாங்கள் வேலை செஞ்சு தரோம். இதனால எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலங்களில் ஆண்டுதோறும் மீன்பிடி தடை காலங்களில் நிவாரணத் தொகை கொடுக்குறீங்க. ஆனால் இந்த நெசவாளருக்கு இதுவரைக்கும் எந்த நிவாரணத் தொகையும் கொடுத்தது கிடையாது. மழையால் ஒருபுறம் கைத்தறி நெசவாளர்கள் பாதிக்கப்படும் நிலையில் மறுபுறம் விசைத்தறி வைத்துள்ளவர்கள் தரம் குறைந்த பட்டுச்சேலையை செய்யாறு பட்டுச்சேலை என விற்பனை செய்து தங்களது தொழிலை அழித்து வருவதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் பொது தீட்சிதர்களால் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்டது குறித்த கூடுதல் ஆதாரங்களை தாக்கல் செய்ய இருப்பதாக இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அந்த கோயிலின் வருவாய் கணக்கை தாக்கல் செய்ய கோரி இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நீதிபதிகள் திரு ஆர் சுரேஷ்குமார் மற்றும் திரு எஸ் சவுந்தர் அடங்கிய அமர்வில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நடராஜர் கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை பொது தீட்சிதர்கள் விற்பனை செய்ததாக அறநிலையத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை மறுத்து பொது தீட்சிதர்கள் தரப்பில் ஆட்சேப மனு தாக்கல் செய்யப்பட்டது. பொது தீட்சிதர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோயில் நிலங்கள் விற்பனை செய்யப்பட்டது குறித்து சம்பந்தப்பட்ட தீட்சிதர்களின் வாரிசுகளிடம் விசாரித்த போது அந்த சொத்துகள் குறிப்பிட்ட அந்த தீட்சிதர்கள் சொந்தமாக சம்பாதித்தது என்று தெரிய வந்துள்ளதாக தெரிவித்தார். கோயிலுக்கு சொந்தமான 2000 ஏக்கர் நிலங்கள் தீட்சிதர்களால் விற்கப்பட்டதாக குற்றம் சாட்டிய அறநிலையத்துறை 20 ஏக்கர் விற்பனை குறித்து மட்டும் ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளது என்று வாதிட்டார். இதனை மறுத்த அறநிலையத்துறை தரப்பு சிறப்பு அரசு வழக்கறிஞர் திரு அருண் நடராஜன், சுவாதீன உரிமை பெற்றவர் எழுதிய உயிலின் அடிப்படையில் குறிப்பிட்ட தீட்சிதர் நிலத்தை விற்பனை செய்துள்ளார். நிலத்தின் பட்டா இன்னும் கோயிலின் பெயரிலேயே உள்ளது என்று சுட்டிக்காட்டினார். நடராஜர் கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் சட்டவிரோதமாக 3ஆம் நபர்களுக்கு பொது தீட்சிதர்கள் விற்பனை செய்தது தொடர்பாக கூடுதல் ஆதாரங்களை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் கூறினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் கூடுதல் ஆதாரங்களை ஆன்லைனில் தாக்கல் செய்யலாம் என்று கூறினர். கோயிலின் 101 கட்டளைகளில் எத்தனை கட்டளைகள் தற்போது செயல்படுகிறது, எத்தனை கட்டளைகள் செயல்படவில்லை, கட்டளை தீட்சிதர்களின் பெயர், முகவரி உள்ளிட்ட விவரங்களை சேகரித்து பொது தீட்சிதர்கள் தரப்பு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணையை 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவான நீதியை பெற்றுத்தரவே உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருப்பதாக சட்ட அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். ஆயத்த ஆடைகள் மீதான 18% சரக்கு மற்றும் சேவை வரிக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள உற்பத்தியாளர்கள் இதனால் 1 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழப்பார்கள் என கவலை தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.